நான் சமையல் சிக்கன் ரைஸா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் MRS.MALASUNDAR. இந்த வீடியோவில் ஆட்டுக்கால் பாயா எப்படி பண்ணுறது அப்படிங்கிற ரெசிபியை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பாயா பண்ணுறதுக்கு தேவையான வெஜ்ஜஸ் எல்லாமே எடுத்து வச்சுக்கிட்டேன். இந்த பாயா பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஆட்டுக்காலை வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் அந்த ஆட்டுக்கால் கூடவே சேர்த்து வேக வைக்கணும். அதுக்காக தேவையான எல்லா வெஜ்ஜஸுமே கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த ஆட்டுக்கால் பார்த்திங்கன்னா அம்மாவே க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஆட்டுக்காலை குக்கரில் சேர்த்துருக்கேன். இப்போ இதில் ஒரு பச்சை மிளகாய் நீலவாக்கில் கட் பண்ணி வச்சுருந்தேன், அதை சேர்த்துக்கிட்டேன். ஒரு பெரிய வெங்காயம் நீலவாக்கில் கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துக்கிட்டேன். 2 தக்காளி, தேவையான அளவு கல்லுப்பு, 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக மஞ்சள் தூள், மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூன். இப்போ இந்த கால் முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் ஒரு 10 விசில் விட்டுக்கிறேன். நீங்கள் எப்போவுமே ஆட்டுக்கால் வேக வைக்கிறப்ப எத்தனை விசில் விட்டுப்பீங்களோ அத்தனை விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இந்த ஆட்டுக்கால் பாயாவோட பார்த்திங்கன்னா தோசை, ஆப்பம், ஊத்தாப்பம், இடியாப்பம், சப்பாத்தி, பரோட்டா, நான் இது எல்லாமே சாப்பிடலாம். காம்பினேஷன் ரொம்பவும் சூப்பராக இருக்கும். இன்றைக்கி நான் பார்த்திங்கன்னா நான் தான் ரெடி பண்ண போகிறேன். இந்த பெரிய ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டபராவில் தான் பார்த்திங்கன்னா எல்லா மாவுகளையும் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். அரிசி மாவு, கடலை மாவு, மைதா மாவு, கோதுமை மாவு, ராகி மாவு, இந்த 5 வெரைட்டிஸான மாவையுமே தனித்தனி கவரில் போட்டு இதில் தான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த 5 மாவுமே தனித்தனி டபராஸில் தான் போட்டு வச்சுருந்தேன். அது பார்த்திங்கன்னா இடத்த அடைச்சிட்ருக்க மாதிரி இருந்தது. அதனால் ஒரு பெரிய டபராவிலேயே இது எல்லாத்தையும் தனித்தனி கவரில் ஸ்டோர் பண்ண ஆரம்பித்தேன். இது எனக்கு ரொம்பவும் கன்வீனியண்ட்டாக இருக்குது ஒவ்வொரு டைமும் எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு. நான் பண்ணுறதுக்கு தேவையான மைதா மாவு எடுத்துக்கிட்டேன். அதில் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த நான் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா ட்ரை ஈஸ்ட்டை 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே நான் ஆக்டிவேட் பண்ணிட்டேன். 1/4 டீஸ்பூன் ட்ரை ஈஸ்ட் எடுத்திருக்கேன். அதில் 1 டீஸ்பூன் கிட்ட சுகரு, வார்ம் வாட்டர், இது எல்லாத்தையும் நல்லா எந்த ஒரு கட்டிகளும் இல்லாமல் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1 ஹவர் அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுறணும். நான் பார்த்திங்கன்னா 200 கிராம் மைதா எடுத்திருக்கேன். அதுக்கு இந்த அளவு கரெக்டாக இருக்கும். 1 ஹவருக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஈஸ்ட்டு நல்லாவே ஃபார்ம் ஆகிருந்தது. ஈஸ்ட் பார்த்திங்கன்னா நல்லாவே ஆக்டிவேட் ஆகிருக்கு. இப்போ இந்த ஈஸ்ட் வாட்டரை இந்த மாவில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அதுக்கு முன்னாடி இந்த மாவில் சால்ட் ஆட் பண்ணி வச்சுருக்கோம். அதை ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ஈஸ்ட் வாட்டரை ஆட் பண்ணி நல்லா மாவு பிசைஞ்சு எடுத்துக்கலாம் சாஃப்டாக. மாவையும் திரட்டினதுக்கப்புறம் அதில் 1 டீஸ்பூன் கிட்ட கடலெண்ணெய் ஆட் பண்ணி திரும்பவும் மாவை நல்லா திரட்டிக்கலாம். சப்பாத்தி, பூரி, பரோட்டா, நான் எந்த ஒரு ரெசிபி பண்ணாலுமே மாவை நம்ம எந்த அளவுக்கு பிசைகிறோமோ அந்த அளவுக்கு நம்ம பண்ணுற ரெசிபியுமே ஃப்ளஃபியாக சாஃப்டாக நமக்கு கிடைக்கும். இப்போ பாருங்கள், மாவு ஃபுல்லாக திரட்டியாச்சு. இதுக்கு மேலே திரும்பவும் கொஞ்சமாக ஆயில் சேர்த்து எல்லா இடத்துலையும் படுற மாதிரி அப்ளை பண்ணிக்கிட்டேன். இந்த மாதிரி ஆயில் ஃபைனலாக அப்ளை பண்ணிக்கிட்டிங்கன்னா மாவு காஞ்சி போகாமல் இருக்கும். இப்போ இதை 1/2 ஹவர்லேருந்து 1 ஹவர் அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுடலாம். இப்போ இந்த பாயாவில் ஒரு மசாலா ஆட் பண்ண போகிறோம். அதுக்காக பார்த்திங்கன்னா 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன், 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துருக்கேன், 1/2 டீஸ்பூன் கசகசா, 5 முழு முந்திரியை இந்த மாதிரி உடச்சி சேர்த்துருக்கேன். ஒரு 2 சைஸ் தேங்காவை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன்.
இப்போ இது எல்லாத்தையுமே ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். இந்த மாதிரி குழம்புக்காக மசாலாஸ் அரைக்கும்போது தண்ணி சேர்க்காம ஃபஸ்ட்டு பல்ஸ் மோடில் வச்சு அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிங்கன்னா நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைப்பட்டு வரும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு ஃபைன் பேஸ்ட்டாக நான் அரைச்சி எடுத்துருக்கேன். இப்போ இதை நம்ம அப்படியே வச்சுட்டு இப்போ தாளிப்பு வந்து ரெடி பண்ணிடலாம். தாளிப்புக்கு தேவையான வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் நான் கட் பண்ணிக்கிறேன். குக்கர் பார்த்திங்கன்னா 10 விசில் கிட்ட வந்துருச்சு. கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன். பாப்பா வந்து ரொம்ப நேரமாக என்னை டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை. என்ன பண்ணுறாங்க மேடம்னு போய் பார்த்தா தண்ணி ஊற்றி அதில் இலெல்லாம் பிச்சு போட்டு விளையாடிட்டு இருந்தா. அவள் கையில் இருந்த பேங்கிள்ஸை கழட்டி காதில் எப்படி மாட்டி வச்சுருக்கா பாருங்கள். கேட்டால் அதுதான் வந்து ஹியரிங்கா. என்னடா பண்ணுறேன்னு கேட்டால் சிக்கன் ரைஸ் செஞ்சிட்ருக்கம்மா அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் ஒரு கப்பில் வந்து அந்த இலை எல்லாத்தையும் போட்டு அவங்க அப்பா கிட்டே எடுத்துகிட்டு போய் இந்தாப்பா பூவா செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லி கொடுத்தா. ஆட்டுக்கால் பார்த்திங்கன்னா நல்லா சுருண்டு வெந்து வந்திருக்கு. ஆட்டுக்கால் வெந்துருச்சு அப்படிங்கிறத நம்ம எப்படி கண்டுபிடிக்கலான்னு பார்த்திங்கன்னா, இந்த ஆட்டுக்காலோட போன் பாருங்கள். போன் வந்து மேலே சைடும், அதில் இருக்க ஸ்கின் வந்து கீழே சைடும் அப்படியே சுருண்டு இருக்கும். இந்த மாதிரி இருந்தாலே கால் வந்து நல்லா வெந்துருச்சு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ இதை அப்படியே வேறு ஒரு பாத்திரத்துக்கு சேஞ்ச் பண்ணிவிட்டு இதே பாத்திரத்தில் நம்ம தாளித்து விட்டுடலாம். பாத்திரம் பார்த்திங்கன்னா நல்லா ஹீட் ஆயிடுச்சு. 2 டீஸ்பூன் கிட்ட கடலை எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு ஹோல் கரம் மசாலா ஸ்பைசஸ் ஆட் பண்ணியிருக்கேன். சோம்பு 1/2 டீஸ்பூன், நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாய் 3, ஒரு கொத்து கருவேப்பிலை. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேன். எல்லாமே நல்லா ஃப்ரை ஆயிருச்சு. இப்போ இதில் ஒரு பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையே சேர்த்து நல்லா வந்து சாத்தே பண்ணிக்கிறேன். இந்த வெங்காயம் வந்து நமக்கு நல்ல கோல்டன் ப்ரௌன் கலரில் வதங்கி வரணும். வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா சாத்தே ஆயிருச்சு. இதில் 2 தக்காளியை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருந்தேன், அதை சேர்த்துக்கிட்டேன். புதினா கொத்தமல்லி ரெண்டுமே ஒரு கைப்பிடி அளவு சேர்த்து நல்லா சாத்தே பண்ணிக்கிறேன். புதினா கொத்தமல்லி சேர்க்குறதுனால இந்த ஆட்டுக்கால் பாயா பார்த்திங்கன்னா நல்ல வாசனையாக இருக்கும். இது எல்லாமே நல்லா சாத்தே ஆயிடுச்சு. 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நான் சாத்தே பண்ணிக்கிறேன். இது எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி வந்துருச்சு. ஆல்ரெடி நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்க அந்த ஆட்டுக்காலை வந்து இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்க அந்த விழுதை வந்து சேர்த்துக்கிறேன். எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணியை வந்து சேர்த்துக்கோங்க. இந்த ஆட்டுக்கால் பாயா பார்த்திங்கன்னா ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, மீடியமான ஒரு கன்சிஸ்டன்சியில் வந்து இருக்கணும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதை மூடி போட்டு 2 விசில் வந்து விட்டுக்கிறேன். ஆட்டுக்கால் பாயா பார்த்திங்கன்னா ஒயிட்டாக தான் இருக்கணும். ஸோ இதில் எந்த ஒரு மசாலாஸும் ஆட் பண்ணக்கூடாது. இந்த பாயாவுக்கு காரத்தை கொடுக்கறதே பார்த்திங்கன்னா ஆட்டுக்கால் வேக வைக்கும்போது 1/2 டீஸ்பூன் பெப்பர் தூள் வந்து ஆட் பண்ணியிருப்பேன். அதுவும் மசாலாவை வந்து அரைக்கும்போது அதில் 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருப்பேன். இது ரெண்டும் தான் வந்து இந்த பாயாவுக்கு வந்து காரத்தையே கொடுக்கும். ஸோ நீங்கள் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த 2ஐயும் ஆட் பண்ணிக்கோங்க. நான் பார்த்திங்கன்னா பட்டர் நான் தான் ரெடி பண்ண போகிறேன். என்னோடய ஹஸ்பண்டுக்கு நான் நல்லா தின்னாக இருந்தால் பிடிக்கும், எனக்கு கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் பிடிக்கும். எங்கள் 2 பேருக்கும் ஏற்ற மாதிரி மாவை வந்து தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் நான் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் சப்பாத்தி எது பண்ணாலுமே கேஸை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு பண்ணிங்கன்னா நல்லா வந்து ஃப்ளஃபியாக வரும். நான் சப்பாத்தி எதுவாக இருந்தாலுமே கேஸை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு மேக் பண்ணிங்கன்னா நல்லா ஃப்ளஃபியாக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் 2 சைடையுமே மாவை வந்து சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பட்டரு, கீ, ஆயில் எதுவாக இருந்தாலும் அப்ளை பண்ணிங்கன்னா நல்லா சாஃப்டாகவும் கிடைக்கும்.
நான் பார்த்திங்கன்னா மேக் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ ஆட்டுக்கால் பாயா வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக ரெடியாக இருக்குது. நம்ம ஊற்றின எண்ணெய் எல்லாமே நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். சூப்பராக ரெடியாக இருக்குது. இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான ஆட்டுக்கால் பாயா வந்து ரெடி ஆயிருச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை வந்து உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு இப்போ ரீசெண்டாக இந்த ஆட்டுக்கால் பாயா வந்து ரொம்பவும் ஃபேவரட்டான ஒரு டிஷ் ஆயிருச்சு. இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை இதோட நான் முடிச்சுக்கிறேன். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோடய வீடியோஸும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதோட நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். டேக் கேர், பை பாய்.